இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் சீமான் கழுத்து மேல கால் வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தற்கூரிகளின் தலைவனாக சீமான் தான் இருந்தாரு. அந்த பதவி அவர்கிட்ட தான் இருந்தது. எப்படி சீமான் இவ்வளவு மோசமா சீமான் கட்சியை சேர்ந்த யூடியூபர்லாம் எவ்வளவு கடுமையா பேசினா கூட விஜய் எவ்வளவு பொருட்களை மதிக்கிறது இல்லை. எனக்கு இவன் ஒரு ஆள் இல்லைன்னு கருத்துறது இல்ல. அதான்டா உனக்கு திமுகவுக்கு நீ ஒரு சீமான் தான். கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் பெரிய வாக்கு வங்கியை பிரிச்சாரு எடப்பாடி. என்ன 30 தொகுதிகள் டிடிவியே தினேஷ் சிரிப்பாருங்க. அதிமுக கடந்த 2021 இருந்ததை விடவும் மிக கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாமக அதுல அப்பா மகனுக்குள்ளே சண்டை, அது டேமேஜ் ஆயிருக்கு. தேமுதிக பாத்தீங்கல்ல, ஆளே வரல மனு வாங்குறதுக்கு. விஜய் விசஸ் உதயநிதி நாளைக்கு இவங்க 2 பேருக்கு இடையில தான் அரசியலே நடக்கும். உதயநிதிக்கு இருக்கிற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தின் கால் ஒரு புள்ளி கூட விஜய் கிட்ட கிடையாது. பயந்தான் கொண்டு விஜய். சட்டமன்ற தேர்தல் திமுக மட்டும்தான். அவன் சட்டமன்ற தேர்தல் தான்ங்கிறதுக்காக பாஜக பத்தி பேசாம இருக்கிறாரா முதலமைச்சர்? என்ன முட்டாள்தனமா இருக்குது. அப்படின்னு திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவா விஜய் பேசியிருக்கணும்ல. நீங்க விஜயோட திருப்பரங்குன்ற ஸ்டாண்ட் எப்படி பார்க்கணும்னா, விஜய் பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசல, எதிராகவும் பேசல. இதே கத்தோலிக்க முருக பக்தர்களா இருக்கிற சீமானும் விஜயும் அதில் ரோல் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா, கேட்டா சீமான் இந்த பக்கத்துல பாஜக யோக்கியமா இவங்க யோக்கியமா எல்லாம் பேசுவாங்கல்ல. 2 பேருமே ஒரே குரூப்ங்கிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் திரு மதிமாறன். வணக்கம். வணக்கம். நீங்க சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்ல. அது மாதிரி திமுகவுக்கு நிஜமான போட்டியே இளைஞரணி தான், உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருந்தீங்க. அது காரணமா அந்த விருதுநகர்ல நடக்கக்கூடிய இளைஞரணி கூட்டத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த கூட்டமே விஜயை பார்த்து தான் காப்பி அடிச்சாங்க நிறையா. முதல்வர் வந்து ரேம்ப் வாக் போனதா இருக்கட்டும், துண்டை தூக்கி தோல்ல போட்டதா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் செல்ஃபி எடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் இது வரைக்கும் திமுக பண்ணியிருக்கா? இப்போ பண்ணுதுன்னா அதுதான் விஜயோட தாக்கம் அப்படிங்கிறாங்க. விஜய் கட்சி அவங்க வந்து அவங்க கொள்கை அறிக்கையை அறிவிச்சுக்கிறது, தன்னோட தலைவர்களை அறிவிச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதெல்லாம் சொல்லுச்சோ அதெல்லாம் தன் கொள்கையை அறிவிச்சுக்கிறாங்க. அவங்க புதுசாக எதுவுமே சொல்லலை. அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா, அண்ணாவை திமுகவை உருவாக்குனது அண்ணாவை அவங்க தலைவராக சொல்லிக்கிறாங்க. அப்போ சமூக நீதி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொல்லிச்சோ அதையே அவங்க கருத்தாக சொல்லிக்கிற கட்சியாக தான் இருக்குது. அதில் என்ன ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பு கீழ் எழுதிக்கிறது. திமுக சொல்ற கொள்கை அறிக்கைகள், திமுக சொல்லுகிற இந்திய எதிர்ப்பு போராட்டம், திமுக சொல்லுகிற வரலாறு, 67 மாற்றம் நடந்தது அப்படின்னு திமுகவோட மாற்றம் இருக்குல்ல, அதே விஜய் மேடையில சொல்றாரு. நீங்க 67 மாற்றத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவரு திமுக மாதிரியே சொல்றாரு மேடையில பேசுறாரு. ரோல் மாடல்ங்கிறாரு, ஜெயலலிதா ரோல் மாடல்ங்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொந்த கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இப்போ எதிராக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து அங்கிள்னு சொல்றது, இதுதான் அவங்க சொந்த கருத்து, வேற எதுவும் சொந்த கருத்து கிடையாது. அப்போ அவங்க கட்சியின் கொள்கை அறிக்கையாக அறிவித்துக் கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி எல்லாம் சேர்ந்துதான் அவர் வந்து என்ன பண்றாரு, தன் கருத்தை அறிவிச்சுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசோட விஷயங்கள் தீவிரமா போகும்போது கூட இங்க முதலமைச்சர் வந்து என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, உதயநிதி என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றவரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மெல்லமா மோடி அரசுக்கு இந்த மொழி பிரச்சனைக்கு திமுக சொன்ன அதே விஷயத்த, திமுக தலைவர் சொன்ன அதே விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி அறிவு திருவிழா வந்து உதயநிதி நடத்தினார்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மறுநாள் வந்து அதுக்கு பேரை உதயநிதி பேரை சொல்லாம அவர் என்ன பண்ணாருன்னா, வேணும்னு அவர் விஜயை வந்து உதயநிதி நிறைய பாதிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது பார்க்கும்போது. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் வந்து உதயநிதி பேரை திட்டமிட்டு தவிர்த்துட்டு திமுக தலைவர் பேரை, திமுக பேரையே தொடர்ந்து பேசுறாரு. தொடர்ந்து அப்போ அதுக்கு உதாரணம் வேணும்னா, அறிவு திருவிழா வந்து பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு விழாவா முடிஞ்சது. அவர் உதயநிதி இளைஞரணி சார்பாக உதயநிதி நடத்தினது. அதுக்கு மறுநாள் அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொதுவாக பேசுறாரு. அந்த இறுதி நாள் நிகழ்ச்சியில நாங்கெல்லாம் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில வந்து இவர் பேசுறாரு. உதயநிதி பேசும்போது சொல்றாரு, அறிவு திருவிழா பத்தி சொல்லிட்டு பொதுவாக சொல்றாரு. இன்னைக்கு சில கட்சிகள் பொருட்காட்சியில வந்த ஒரு அட்டை இது மாதிரி இருக்கு, தட்டுனா கீழே விழுந்துரும்னு பொதுவாக சொல்றாரு. அந்த தட்டுனா கீழே விழுந்துரும் நான் தான் அப்படின்னு அவர் மறுநாள் வந்து இது அறிவு திருவிழாவில் அவதூறு திருவிழா அப்படின்னு அவர் தான் ரிலேட் பண்ணி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த விருதுநகரில் நடந்த இளைஞரணி சந்திப்பு, அது மாநாடு கூட இல்லை, அந்த சந்திப்பே மாநாடு மாதிரி நடந்திருக்குது. அந்த சந்திப்பில் வந்து அவர் வந்து முதலமைச்சர் அந்த நடந்து வந்தது, அதுக்கப்புறம் அவங்க துண்டு எடுத்து போட்டது, அந்த தொண்டர் நடுவில் அவர் நடந்து வந்ததெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவங்கள பார்த்து தான் சொன்னார் அப்படிங்கிறது இன்னொரு காமெடி. என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 வருஷத்துக்கு முன்னால
திருச்சி சிறுகானூர் மாநாட்டில் நானும் அதில் கலந்துக்கிட்டேன். ஏறக்குறைய நான் தான் கடைசி பேச்சாளர். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ அன்னைக்கு திமுக தலைவர் வராரு உள்ள, அந்த மாநாட்டு உள்ள நுழையிறார். லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில். அந்த மாநாடின் வடிவமைப்பே அப்படிதான். இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள என்ட்ரி ஆகும்போதே அதே மாதிரியான இது போட்டு அதிலிருந்து வராரு. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த மாநாட்டிலேயே, திமுக திருச்சி மாநாட்டிலேயே முதலமைச்சர் அதில் நடந்து வந்து தான் அவர் மேடைக்கு வருவார். அப்படிதான் அது இருந்தது. 2 செட்டப் வச்சுருந்தாங்க மேடை. ஒரு பக்கம் மேடையில் வந்து முதலமைச்சர் வந்து பேசுவதற்கு ஒரு பேச்சாளர்லாம் பேசுறதுக்கு ஒரு இடம், பக்கத்தில் கருத்தாளர் உட்கார்ந்துருக்கிற மேடைன்னு 2 மேடை வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதில் வாக் பண்ணி அங்கேருந்து வர்றது அப்படிங்கிறது முதலமைச்சர் வரணுங்கிறதுக்காக அப்போ அமைச்சர் நேரு ஏற்பாட்டில் அன்னைக்கு நடந்தது. அவர் அன்னைக்கு இருக்கும்போது அப்படி தான் நடந்து வந்தது. அதைத்தான் இவங்க காப்பி அடித்து இவங்க நிகழ்ச்சிகளில், தாவேகா நிகழ்ச்சிகளில் விஜய் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. டோட்டலாகவே எல்லாமே இது. இப்போ எப்போ என்ன சொல்லணும்னா, இந்திய எதிர்ப்பை நாங்கள் பேசுகிறோம், எங்கள் இந்திய எதிர்ப்பை திமுக காப்பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொழிப்போர் உணர்வு, இடஒதுக்கீடு நாங்கள் தான் முதல்ல சொன்னோம், இவங்க பெரியாரை நாங்கள் தான் பேசுகிறோம், நாங்கள் தான் அண்ணாவை பேசுகிறோம் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு காமெடியாக தான் அதில் இருக்குது. இல்லை, இப்போ தாவேகா வந்து ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக அதிமுகன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ இந்த மாதிரியான காப்பி பேஸ்ட் அரசியல் நகர்வுகளுக்கு அது ஒரு முக்கியமான விமர்சனமாக முன்வைக்கப்படுது. இன்னொருத்தர பார்த்தோம்னா, தாவேகா வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டு வருது, தொண்டர்களுடைய ஆதரவு கூட்டம் எங்கே போனாலும் தரலுது அப்படிங்கிறதும் இன்னமும் முன்வைக்கப்பட்டே வருது. இல்ல நீங்க ஜென்சியை நோக்கி திமுக நகரத்துக்கு காரணமே தாவேகா. திமுக வந்து தாவேகாவை பார்த்து பயப்படுதுன்னு அதை யார் சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நாதஸ் திருந்திட்டான்னு நாதஸே சொன்னாங்கிற மாதிரி தாவேகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ கடைசியா நடந்த இளைஞரணி மாநாடு, இங்க நடந்த அறிவு திருவிழா, அதற்கு முன்னால் இதே வந்து வடக்கு மண்டல மாநாடு இளைஞரணி சார்பாக நடத்தினது, மகளிர் மாநாடு நடத்தினாங்க, பல்வேறு மாநாடு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சந்திப்புகளையே. இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளில் இந்த 3 வருஷம் ஆகுது விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியின் பேரையோ விஜய் என்கிற பேரையோ எந்த மாநாட்டிலேயாவது எந்த தலைவராவது யாராவது ஒருத்தர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? மறைமுகமா எல்லா வாட்டியும் யார் ஒன்றும் இல்லையா. ஆனா இவர் போட்டாருன்னா யார், விஜய் எந்த ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினாலும், அது எங்க பேசினாலும், தெருமுனையில பேசின அந்த கூட்டங்களாகட்டும், ஒரு மாநாடு நடத்தி பேசினாலும் திமுக மட்டுமே பேசுறாரு. திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மாதிரியும், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பத்தி மட்டுமே தான் அவர் பேசுறாரு. வேற எந்த கட்சி குறித்தும் பேசுறது இல்ல. எப்படி இருக்கு? களத்திலே இல்லைங்கிறாரு. அதாங்க, அவரு திமுகவை மட்டும் பேசுறாங்க. திமுக மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது, மற்ற கட்சிகள் தெரியல. மாறாக இவர் பேசுறதுக்கு பதில் சொல்லி கூட இவர் பொருட்டாவே மதிக்கல. ஏன்டா குரங்கன்னு கூட கேட்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எதுவுமே கேட்கல. அப்போ திமுக பார்த்து வந்து இவங்க விஜய் கட்சியை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறதா தான் இருக்குது. அது அதாவது ராத்திரியில் போகும்போது பயந்தவன் சுடுகாட்டு வழியாக போகும்போது அவன் ஒரு பாட்டு படிப்பான்ல, தான் பையன் இருக்கு அம்மா தெரியறதுக்கு, அவன் வீர மாதிரியும் பிஏலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் தைரியசாலி தான். அது மாதிரி தான் விஜய் கட்சி சார்ந்தவங்களோட பேச்சு இருக்குது. திமுக காரர்கள், குறிப்பாக திமுக தலைவரும் திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதியோ முக்கிய தலைவர்கள் யாருமே விஜய்ங்கிற பேரையும் சொல்றதில்ல, விஜய் கட்சி பேரையும் அவங்க சொன்னதே ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். இதுல இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டே வருதுங்க. திமுகவை எதிர்த்துட்டாலே பாஜகவோட பி டீமா அப்படிங்கிற கேள்வி இப்போ ஒரு குழப்பமாவும் இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னு சொல்ற நேரத்திலே இன்னொரு பக்கம் பாஜக விஜய்க்கு ப்ரெஷரும் கொடுக்குது. சிபிஐ விசாரணை, அப்புறம் இப்போ அந்த பட தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாமே போயிட்டு இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க பாஜக வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க, விஜய் சொல்லியே. நீங்க திமுகவை இவ்வளவு தொடர்ந்து கடுமையா பேசுறாரு. திமுக இன்னொன்னு விஷயம் என்னன்னா, ஏன்டா குரங்கன்னு இவங்க கேட்கலங்கிறது மட்டும் இல்ல, 41 பேர் இவர் போனதை பார்த்து நசுங்கி செத்தாங்க. 41 பேர் அன்னைக்கு இவங்களுக்கு முட்டு கொடுத்த அண்ணா திமுகவை இன்னைக்கு ஒன்னாலதான் செத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? சொல்றாங்க. அன்னைக்கு இவங்க தான் முட்டு கொடுத்தாங்க. அப்போ உலகத்துக்கே தெரியும், இவர் கலந்துகிட்ட கூட்டத்துல வந்த மக்கள், இவரை பார்க்க வந்தவங்க தான் 41 பேர் குழந்தைகளும் பெண்களுமா நசுங்கி செத்தாங்க இவர் கூட்டம் பார்க்க வந்த போது தான். அப்போ அங்க போன வந்து அதுக்கு இரவா போய் அதுக்கு நிவாரணம் கொடுப்பதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தீவிரமா செயல்பட்டார். முதலமைச்சர் போனாரு, துணை முதலமைச்சர் போனாரு, அந்த பகுதியில் இந்த செந்தில் பாலாஜி போனாங்க, அன்பில் மகேஷ் போனாரு, இவங்க எல்லாரும் போன போது இந்த தாவேகாவும் இன்னைக்கு அதிமுக நீதான் குற்றச்சாட்டுன்னு சொல்ற இந்த அதிமுக கும்பல் அன்னைக்கு திமுக சொல்லுச்சு. எவ்வளவு பொய்யா சொன்னாங்கிறதுக்கு இப்போ சாட்சி வருது பாருங்க. அன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதிமுக காரங்களும் இவங்களாம் எதுக்கு போனாங்க அப்படின்னு பேசுறேன். அதிமுக காரங்க தான் இன்னைக்கு ஒன்னாலதான் செத்தான்னு அதிமுக காரங்க பேசுறாங்க. அப்பவும் கூட பாருங்க, அன்னைக்கு முதலமைச்சரை வந்து இதே விஜய் குரூப் குற்றச்சாட்டு சொன்னாங்க. விஜய் சொன்னாரு, அப்புறம் வந்து உதயநிதி போனாரு, ஏன் அந்த அமைச்சர் போனாரு, சதி நடந்திருக்குது, என்னென்னமோ பொருளை எல்லாம் கிளப்பினாங்கல்ல. ஆனா பதிலுக்கு நீங்க முதலமைச்சரோ உதயநிதி ஸ்டாலினோ பண்ணது இவங்க தான் 41 பேர். பதிலுக்கு எங்களை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக இதை விஜய் தான் பண்ணாருன்னு கூட அவங்க சொல்லலைங்க.
எவ்வளவு இப்ப பெருந்தன்மையாவும் இது ஒரு பொருட்டான விஷயம் மேல இவன் அவதூறு பேசுறான். இதை 41 பேர் இறந்ததை வந்து பாலிடிக்ஸ் பண்ண நம்ம விரும்பல. அந்த ஆள் நம்மளை சொல்லிட்டாங்கிறதுக்காக திருப்பி வந்து நீதாயா கொன்ன, உன்னாலதான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பொறுப்புல உள்ளவங்க முதலமைச்சரோ உதயநிதியோ எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. அப்போ கூட ஒண்ணு சொல்லல, எப்பவுமே சொல்லல. ஆனா இவங்க திரும்ப திரும்ப வந்து கட்டமைக்கிறது பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லல. இவர் தான் இருக்கிறாரு. இவ்வளோ கேட்டதுக்கு பிற்பாடு கூட ஒரு பிஜேபி பத்தி பேச மாட்டேறாருங்க. எல்லா ஊடகங்களும் உங்களை மாதிரி எல்லா ஊடகங்களும் பாஜக வந்து தாவேக்காவை நெருக்குகிறது, கூட்டணிக்கு வர சொல்லுகிறது, அதெல்லாம் சொல்றாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லையே. நான் அப்ப கூட சொன்னேன், நெருக்கெல்லாம் இல்லை அவங்கன்னு. அவர் விசாரணை சிபிஐ விசாரணைக்கு போனாரு. அதுக்கப்புறம் சென்சார் ப்ராப்ளம் வருது. அந்த சென்சார் ப்ராப்ளத்தினால தான் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்சார் ப்ராப்ளத்துக்கு மேல்முறையீடு கோர்ட்டுக்கு போனது தாவேக்கா தான் போகுது. அது சென்சார்லயே அவங்க தீர்த்துருக்க முடியும். அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விரும்பாததான் அந்த காம்ப்ளிகேட்டட் அவங்க உருவாக்குறாங்க. கோர்ட்டு கொண்டு போய் அதை திருப்பியும் கொண்டு போய் சிக்கலாக்கி சட்ட சிக்கலாக்கி கொண்டு போகணுங்கிற நகர்வு தாவேக்கா சார்பா நடக்குது. அந்த படம் ரிவ்யூ போடுது இப்ப போறாங்க. அப்ப அவங்க அதை விரும்பல. அந்த படம் ரிலீஸ் ஆகிறத ஏதோ அப்ப பராசக்தின்னு சொன்னாங்க. என்ன காரணமோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறத விரும்பல. ரெண்டு விஷயம் நான் கருதுறேன். ஒன்னு பராசக்தியோட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம படம் ஓடாதோங்கிற காரணம் ஒன்னா இருக்கலாமாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப ஜனநாயகன் வந்து திரைக்கு முன்னால அவரோட அரசியலாம் சொல்லி இந்த வந்தாருன்னா அதை செய்வேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அரசியல் தேர்தலுக்கு வராருன்னு சொன்னா அது ஒரு பிளஸ் தான். ஆனா அந்த படம் வந்து ஓடிச்சுன்னா தான் பிளஸ். அந்த படம் ஓடலன்னு வச்சுக்கோங்க, அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா விஜயோட தேர்தல் அட்டர் ஃபிளாப் ஆகுறங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிடும். இது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஜனநாயகன் படம் ஓடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. படம் ஓடாம போயிடுச்சு, படம் நல்லா இல்லை, சுத்தமாவே படம் வந்து என்னதான் விஜய் ரசிகராக இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டான். இதுக்கு முன்னால எவ்வளவு படம் விஜய் படம் தோத்துருக்கு, ஏறக்குறைய நிறைய படங்கள் விஜய் படம் தோல்வி படமா தான் இருந்திருக்குது. அப்ப படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சுத்தமா ஒரு 4 நாள் கூட படம் ஓடலைங்கிற கான்செப்ட் மாறிடுச்சுன்னா ஜனநாயகன் அவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்றதும் வெற்றி வாய்ப்புங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய மைனஸ் ஆயிடும். எதுக்கு இந்த ரிஸ்க்குங்கிறதுனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல கூட அவங்க வந்து காம்ப்ளிகேட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய சர்வேஸ்லாம் வருது, அந்த எல்லா சர்வேக்கள்லயும் 20% 30%லாம் விஜய் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் தாவேக்கா அப்படி டீல் பண்ணிட யாரு சர்வே பண்றா? அவங்களே பண்ணிக்கிற சர்வேல தானே வருது. இப்ப வந்திருக்கிற பொதுவான சர்வே, இந்தியா டுடே சர்வே என்ன வந்திருக்குது? திமுக கூட்டணி தான். ஆமா, டெக்கான் கிரானிக்கல் வந்த சர்வே என்ன வந்திருக்குது? திமுக கூட்டணி தான் வந்திருக்குது. எங்க சர்வே, பொது சர்வே எங்க வந்திருக்குது? பொது சர்வே இல்லைங்க. இவங்களா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்ற சர்வே தான் நாங்க ஜெயிச்சிட்டோம். இவங்களா சொல்றாங்களே, எங்களை பார்த்து அவங்களுக்கு பயம், எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது, 80% வந்துருச்சு, 45% வந்துருச்சு. யாரு இவரு இந்த செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. 40 விஜய் வந்து வந்ததுக்கு பிற்பாடு 42% வந்து எங்க வந்தாரு விஜய்? எங்கங்க விஜய் ஏத்திட்டே போறாங்க. 18, 20, 40 விஜய் வராமையே 42% வந்ததுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. விஜய் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு 42% வந்துருச்சுன்னு எதையாவது இவங்க வந்து அந்த அவங்க லைம் லைட்ல இருக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒரு செய்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா திமுக வந்து இந்த பக்கத்துல அடிச்சு ஆடிக்கிட்டே போறாங்க. அவங்களோட களத்தில் தாவேக்கா இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, சேலத்துக்கு போனா அமித்ஷா வராருன்னு சொல்றாங்க, வேலூருக்கு போனா முதல்வர் வராரு அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய் பேச விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரு? தாவேக்கா. தாவேக்கால ஏங்க அப்படி இருந்தா ஏங்க இவ்வளவு பிரச்சனை? ஏன் கவர்னரோட ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? இல்ல, அது கவர்னரே கள்ள உறவுல தான் இருக்காரு. அவர்தான் வந்து திமுக மைலேஜ். அதாங்க, நீங்க அப்ப கண்டிச்சு பேசுங்க. நீங்க என்ன சொல்ற, திமுக பாஜகவோட கள்ள உறவுகள் இருப்பதாக இருந்தால் திமுகவை கண்டிக்கிறீங்கல்ல, பாஜகவை கண்டிச்சு பேசுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பாஜக உனக்கு என்ன, திமுகவோட உனக்கு என்ன கள்ள உறவு? நீ நடிக்கிறியா அமித்ஷா? உனக்கு யோக்கியது இருக்குதான் பேசு. சட்டமன்ற தேர்தல் திமுக மட்டும்தான். நான் சொல்றது திமுகவை பாதுகாக்கும் பாஜக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைக்க பாரு சொல்ல வேண்டியதானங்க. சொல்ல வேண்டியதானே? எவனால சொல்ல முடியல. சட்டமன்ற தேர்தல் தானே. ஏன் திமுக வந்து பாஜகவை எடுத்து பேசுறாங்க? மாநாடுகள்ல முதலமைச்சர் பாஜகவை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அவங்க 2 பேருக்கு இதுதான், அவங்க 2 பேர் தான் திமுகவின் எதிரி. உதயநிதி அதுதான் பேசுறாரு, முதலமைச்சரும் அதுதான் பேசுறாரு. இவங்களை பத்தி ஒரு பொருட்டாவே மதிக்கல. களத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப சட்டமன்ற தேர்தல் தான்ங்கிறதுக்காக பாஜக பத்தி பேசாம இருக்கிறாரா முதலமைச்சர்? இது என்ன முட்டாள்தனமா இருக்குது? இப்ப சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிக்கவே இல்லையா? அப்ப பாஜக தான் நம்ம ஊர்ல ஒரு விஷயமே இல்லையே, அப்படியே திமுக அதை பெருசு பண்ணி பேசு. சரிங்க, அதிமுக பேசு. பாஜக கூட்டல் இருக்கிறா, எடப்பாடி அதிமுக பத்தி பேச வேண்டியது, அதை பத்தியும் பேச மாட்டீங்க. யாரை பத்தி தான் பேச போறீங்க? இப்பதான் எடப்பாடி கடுமையா விமர்சிச்சாரு. எடப்பாடியை நீங்க வந்து அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கும் போதும் அதிமுக பாஜகவோட இருக்கும் போதும் கூட நீங்க விமர்சிக்கல. ஆனா இப்ப உங்களை வந்து முதல்ல 47 பேருக்கு திமுகவை தான் குற்றம் சொன்னாரு, நீங்க முட்டு கொடுத்துக்கிட்டீங்க. இப்ப உங்களே தான் சொல்றாரு, உங்க அதிமுக உங்களை தான் அப்போ திட்டி பேசுங்களேன். அப்பவும் நீங்க பேசுறது இல்ல. அப்படின்னா நீங்க தான் பாஜகவோட இன்னொரு முகமாக இருக்கிறீங்க. நம்ம முதல்ல பேசின மாதிரி அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டும் தலித் மக்கள் ஓட்டையும் பெரும்பான்மையா வந்து திமுக கூட்டணிக்கு போகாம இவர் தடுத்துட்டா போதுங்கிறது அவரோட ப்ராஜெக்ட். அதை தான் இவங்க வந்து, அதாவது அப்படின்னா திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவா விஜய் பேசியிருக்கணும்ல.
ஆதரவாகவும் பேசல, எதிராகவும் பேசல. பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாஜகவுக்கு எதிராக பேசாம இருக்கிறாருல்ல, ம். பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசல நீங்க. ஆமா. நீங்க விஜயோட திருப்பரங்குன்ற ஸ்டாண்ட் எப்படி பார்க்கணும்னா, விஜய் பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசல, எதிராகவும் பேசல. அந்த நிலைப்பாட்டுல தான் திருப்பரங்குன்ற நிலைப்பாடு வருது. திருப்பரங்குன்ற நிலைப்பாடுங்கிறது முழுக்க முழுக்க பாஜக சார்ந்த ஒரு நிலைப்பாடு. அதுல நீங்க எடுத்தாச்சுன்னா திமுக அரசுக்கு ஆதரவா தான் பேசி ஆகணும். நீங்க திமுக ரோல் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. அதுல வந்து திமுகவோட ரோல் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் எப்படி இருந்தது சமூகத்துலன்னா, அது சங்கிகளுக்கும், அந்த சங்கிகள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் கட்டமைச்சாங்க இங்க. அதுக்கு முன்னால முருகன் மாநாடு போன வருஷம் அங்க நடத்தினது, தர்காவை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணது போன ஆண்டு. அதே மாதிரி தர்கா விவகாரத்துல வந்து அங்க இருக்கிற தர்கா திருப்பரங்குன்ற முருகன் அப்படின்னு அதை வந்து விவாதமாக்கி அதை வந்து முஸ்லீம் இந்து கலவரமா உருவாக்குனாங்க. திமுக அரசு இப்ப உள்ள பூந்து அந்த இடத்துல இது கோர்ட் சொன்னதுக்கு பிற்பாடும் கூட துணிச்சலா அது முடிவு பண்ணி என்ன பண்ணிருக்குதுன்னா, அந்த பிரச்சனையை அது சங்கிகளுக்கும் திமுகவுக்கும் அது மாத்திருச்சு. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதுல இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து முதலமைச்சர் துணிச்சலா நடவடிக்கை எடுத்ததன் பிற்பாடு பாஜக மற்றும் RSS இந்து அமைப்புகள் சங்கிகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா மாறிடுச்சு. அது முஸ்லீம்கள் சேவ் பண்ண பண்ணிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு தீவிரமான இந்த அரசு எடுத்த மிக மிக சிறப்பான ஒரு நடவடிக்கை. அவ்வளவு சிறப்பா எடுத்திருக்குது. இப்ப இதுல நீ ரோல் பண்ணும்ல, நாங்க தான் முஸ்லீமுக்கு எல்லாம்னு சொல்ற, நாங்க தான் பண்ணும் பாஜக கூட்டணின்னா நீ இதுல பேசி இருக்கணும்ல. அப்ப பேசினா என்ன ஆகும்னா திமுக ஆதரவா மாறும், பாஜக எதிர்ப்பா மாறும் என்பதனால்தான் இந்த கள்ள மௌனம். விஜய் திருப்பரங்குன்றத்தில் இருப்பதுங்கிறது கள்ள மௌனம். இன்னொன்னு, அவர் முருக பக்தர் சீமான் மாதிரி அவர் அந்த அதே கத்தோலிக்க கிறிஸ்துவர், ஆனா இஸ்லாமியத்துக்கு குல்லா போடுவார், இந்த பக்கத்துல முருகன் வேஷம் போடுவார்ல, அதை போட்டார்ல. சீமான் அதுல ரோல் பண்ணல. இதே கத்தோலிக்க முருக பக்தர்களா இருக்கிற சீமானும் விஜயும் அதில் ரோல் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா, 2 பேருமே அதே குரூப். கேட்டா சீமான் இந்த பக்கத்துல பாஜகவை யோக்கியமா இவங்க யோக்கியமெல்லாம் பேசுவாங்கல்ல, 2 பேருமே ஒரே குரூப்புங்கிறதுனால. ஆனா சீமான் தரப்புல விஜய் கடுமையா அட்டாக் அதான் அவங்க அதுலதான் சொன்னோம்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சும் போது அவர் சீமான் கழுத்து மேல கால் வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கதையை முடிக்கிறாரு. நீங்க சீமான் வந்து ரொம்ப இழிவா பேசுறாரு, முற்போக்காளர்களை பெரியாரிஸ்டுகளை ரொம்ப கேவலமா அருவருப்பா பேசுறாரு. அது போல நம்மளால பேச முடியாது. நம்ம சில பெரியாரிக தொடர்கள் அவங்கலாம் பேசுறாங்க, அது வந்து எடுபடாது. அது சீமானை வளர்த்துதான் விடும். ஒரு முற்போக்காளர்கள் சீமான் மாதிரியான ரொம்ப கழிச்சடைத்தரமா பிற்போக்குத்தனமா சீமான் கட்சியில் இருக்கிறவங்க என்ன வேணுமாலும் எளிவா பேசுறாங்கல்ல, எதை வேணுமாலும் அவதூறா, அதுக்கெல்லாம் நீங்க முற்போக்காளர் பதில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அதை நோக்கி தான் வராங்க, அதை வச்சு வளர்றதுக்கு தான். அவங்க வந்து என்னன்னா, நீங்க வீழ்த்த முடியாது. முற்போக்காளர் அவனோட ரோட்ல வரது போறீங்க, நீங்க ஒரு சாதாரண ஆள், அவன் வந்து உங்களை வந்து கெட்ட வார்த்தையில இஷ்டத்துக்கு திட்டுறான், நீங்க திட்டுவீங்களா? திருப்பி தவிர்த்துட்டு தான் போவீங்க. அவனோட நீங்க ரோட்ல சண்டை போட முடியாது. அது மாதிரிதான் முற்போக்காளருக்கும் சீமானுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஆனா சீமானை யார் வீழ்த்த முடியும்? சீமானை நம்ம திட்ட முடியாது. சீமானை விடவும் மோசமா பேசுறவங்க தான் திட்ட முடியும். அப்போ விஜய் அதை வீழ்த்த முடியும். விஜய் ரசிகர்கள் சீமானை வீழ்த்த முடியும். அவங்க தான் டாலி பண்ண முடியும். நீங்க விஜயலட்சுமி மாதிரி நம்ம பேச முடியாது சீமானை. நீ எவ்வளவுதான் முட்டு கொடுத்த எங்க வீரனா, விஜயலட்சுமி அந்த ஒரு பெண் வந்து வீடியோ போட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறது. சீமான் உனக்கு மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க அவங்க? அது பிஞ்சர் இது பிஞ்சர்ன்றாங்களா, அவங்க தான் அதுக்கு டாலி. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியறது இல்லை, ஸ்டக் ஆயிடுறாங்கல்ல, அவ்வளவுதான் அந்த இடம். அது மாதிரிதான் விஜய் குரூப். இந்த விஜய் குரூப் சீமான் மாதிரி இன்னொரு தற்கூரிகளின் தலைவனாக சீமான் தான் இருந்தாரு. அந்த பதவி அவர்கிட்ட தான் இருந்தது. அதனாலதான் அவதூறா எதை வேணுமாலும் பேசுவாரு, வாதிக்க மாட்டாரு, கண்ட மேடிக்கு எதை வேணுமாலும் ஆதரிப்பாரு, அவரே எதிர்ப்பாரு. இந்த பெரியார் குறித்த அவதூறு கூட இது வந்து நாம் தமிழர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் பெரியார் ஆதரிக்கல. நாம் தமிழர் ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பெரியார் போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாங்க, இல்லை ஒட்டிட்டு தானே இருந்தாங்க. இப்ப மாறுதுன்னா யாரை வேணுமாலும் ஆதரிக்கிற அந்த பிழைப்புவாதவர்கள் அதுல இருக்குது. இப்ப நீங்க அவர் கூட போய் என்ன பேச முடியும்? இப்ப விஜய் பாத்தீங்கன்னா இந்த தற்குறி சீமான் மாதிரியான ஒரு ரவுடித்தனமான தற்குறியை விஜய் ரசிகர்கள் மாதிரியான ஒரு தற்குறிகள் தான் காலி பண்ண முடியும். இப்ப தற்குறியில நான் தாண்டா நம்பர் 1 இல்ல நீ தாண்டா நம்பர் 1ங்கிற சண்டை தான் அவங்களுக்குள்ள நடக்குது. அதனால அது அதுல வந்து விஜய் கட்சி வளருவதால் சீமான் கட்சி அழிக்கப்படுதுங்கிறதுனால இவங்க அந்த அழிக்கிற நேரத்தில் குய்ய முறைன்னு இவங்க கத்துறாங்க. அது ஒரு ரோல். அதுல இன்னொரு விஷயம் நீங்க கேட்ட முக்கியமான விஷயம், எப்படி சீமான் இவ்வளவு மோசமா சீமான் கட்சி சேர்ந்த யூடியூபர்லாம் எவ்வளவு கடுமையா பேசினா கூட விஜய் அவங்களும் பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. எனக்கு இவன் ஒரு ஆள் இல்லைன்னு கருத்துறது இல்லை. அதான்டா உனக்கு திமுக. அதுதான் நான் சொல்றேன். உனக்கு எப்படி சீமான் இவ்வளவு மோசமா பேசி சீமான் கட்சிக்காரெல்லாம் உன்னை எவ்வளவு கேவலமா பேசினாலும் விஜய் பதிக்கிறதே இல்லை. நீ உனக்கு வந்து சீமான்லாம் ஒரு ஆளான்னு நீ பாக்குற, எனக்கு திமுக தாங்கிறல்ல. உனக்கு சீமான்லாம் ஒரு ஆளான்னா திமுகவுக்கு நீ ஒரு சீமான் தான், நீ எல்லாம் ஒரு ஆளா திமுகவுக்கு, அவ்வளவுதான் லஜி. இதுல திமுக கூட்டணி திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக இயங்குறாங்க அப்படின்னு திமுக கூட்டணி கிளைம் பண்ணிக்குது. ஆனா இப்ப என்ன விமர்சனம் எழுந்திருக்கு அப்படின்னா, இப்ப ராமதாஸ் உள்ள வரதுல இருக்கக்கூடிய சிக்கல் திருமாவளவன் எதிர்க்கிறாரு. ஏன்னா ராமதாஸ் உள்ள வர்றாருன்னு யார் சொன்னா? இல்ல அப்படி இருந்தா அவர் வந்து எல்லாமே எல்லாமே நீங்க விஜய் வந்து பாஜக விஜய் வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு, அது எல்லாமே ஊடகங்கள் சொல்றது தான். தொடர்ந்து ஊடகங்கள் விஜய லைம் லைட்ல வச்சிருக்கிறாங்க. விஜய் இல்ல,
விஜய் வந்து சீனுக்கே வர்றதில்ல, எதுக்குமே வர்றதில்ல. அவர் பாட்டு அமைதியா இருக்கிறாரு. ஆனா விஜய் வந்து தொடர்ந்து ஊடகங்கள் அவர் வாத பொருளா வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவர் திமுக எதிர்ப்பு பேசுறாரு. அதுதான் முக்கிய காரணம். இல்ல அந்த அந்த கேள்வியில என்னன்னா, இப்போ அவர் சாதி கட்சிங்கிறதுனால திருமாவளவன் முட்டுக்கட்டையா இருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கக்கூடிய கருணாஸ், கொங்கு ஈஸ்வரன்லாம் என்ன கட்சி? அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்களும் சாதி பெருமை பேசுறவங்க தானே. ஆமா. திமுக கூட்டணி அதுக்கு இடம் கொடுக்குதுங்கிற விமர்சனம் இப்ப முன்வைக்கப்படுது. இல்ல திமுக பாமக வருது வரல அப்படிங்கிற பிரச்சனையே அது இல்ல. திருமாவளவன் ஸ்டாண்ட்ல பாமக வரக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க சொல்ற கருத்துல எனக்கும் உடன்பாடு உண்டு. சாதி கட்சின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து வேல்முருகன் கட்சி, அப்புறம் கொங்கு இருக்கிற கட்சி, பாமக கட்சி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இதுல வந்து திருமாவளவன் பாமகவை அவர் தவிர்ப்பதற்கு ஒரு சிறப்பு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, மற்ற ஜாதி கட்சிகள்லாம் கூட தலித் விரோத கண்ணோட்டம் பின்புலம் அதெல்லாம் எல்லா ஜாதி உணர்வாளர்களுக்கும் இருக்கும். ஆனா ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஒருபடி மேல போயின்னா தலித் அல்லாத கூட்டமைப்பு ஆர்கனைஸ் பண்றாரு. அவர் குறிப்பா விடுதலை சிறுத்தைகளை எதிரியாக சித்தரிச்சு வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் அமைப்பு கட்டியிருக்கிறார். அப்ப மிக மோசமான ஒரு தர்மபுரி கலவரத்தின் போது பாமக காரர்கள் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதன் காரணமா விடுதலை சிறுத்தைகள் எதிராக சித்தரிப்பதும், தமிழ்நாட்டுக்குள்ளார பார்ப்பனர் அல்லாத இயக்கம் உருவாக்குற அந்த ஊருக்குள்ளார தலித் அல்லாத அமைப்பு கட்டினவர் அவரு. தலித் மக்களை மட்டும் தவிர்த்துட்டு அமைப்பு கட்டின அது எவ்வளவு பெரியது. அதனால திருமாவளவன் அவரை வந்து நாங்க வந்து இருக்க மாட்டோம்னு சொல்றதுல திருமாவளவன் தரப்புல ஒரு இல்ல அவரே பிற்காலத்துல நிலைப்பாடை மாத்திக்கிறாரு. திரும்ப வந்து பெறாத பிள்ளைன்னு அவர் சார்ந்தவர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இல்ல என்னன்னா, அது வேற. அடுத்து திருமாவளவன் அதற்கு காரணமா தான் சொல்றாரு. இல்ல அதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல. இப்ப ராமதாஸ் தரப்புல இருந்து அவங்க மகளே என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஓட கைக்கூலி தான் அன்புமணின்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ நிலைப்பாட்டை மாத்துறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரா வர்றாங்கிறப்ப இல்லைங்க, பெறாத பிள்ளை பெத்த பிள்ளை எல்லாம் கிடையாது. பெத்த பிள்ளையே வந்து தனக்கு எதிராக மாறும்போது பெறாத பிள்ளை நமக்கு பாசமா இருக்கும்னு ராமதாஸ் எதிர்பார்க்கறது உண்மையானது இல்ல. தான் பெத்த பிள்ளையே வந்து தனக்கு எதிராக இருக்கிறாருங்கிற நிலையில இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆதரவு தேடுறத பேசுறாரு. ஆனா அவர் பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வருது அப்படிங்கிறது நீங்க தான் சொல்றீங்க. ஊடகங்கள் தான் திமுக அணிக்கா சொல்லியிருக்கா. தேமுதிமுக வருதுன்னீங்க. இப்ப அந்த அம்மா பாஜகவோட போயிருக்கிறாங்க. அதனால இதுல எந்த நிலைப்பாட்டிலையும் திமுக தரப்புல இருந்து எதுவுமே சொல்லல. திமுக தரப்புல பாமக உள்ள கூப்பிடுவோம் சொல்ல, பாமக வரவேணான்னு சொல்ல, அவங்க இருக்கிற கூட்டமைப்போட இருக்கிறாங்க. திருமாவளவன் அவரோட ஸ்டாண்டை வெளியே சொல்றாரு. அது அவங்க கூட்டமைப்புக்குள்ளார அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. திமுக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதுவுமே அறிவிக்கல. அவங்க அறிவிச்சாங்கன்னா அதை பத்தி வாதம் பண்ணலாம். இப்போ அதிமுக வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திருச்சு, இறுதிப்படுத்திருச்சு. எடப்பாடி ஒரு வலிமையான தலைவரா உருவாக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி வெற்றி நோக்கி நகருது. இன்னும் திமுக கூட்டணியில சிக்கல் இருக்கு. காங்கிரஸே இவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எங்க அதிமுக கூட்டணி உருவாயிடுச்சுன்னு அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா போகுது. டிடிவி மாதிரியானவர் பெரிய ஒரு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு முதல்ல பாஜக கூட்டணியிலே இருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து இயங்குறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தாரு. பாஜக கூட்டணி நாங்கள் பாஜகவோட வைக்க மாட்டோம், மானம் சூடு ரோசம் நாங்கன்னா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நாங்க சோறு தானே சாப்பிட்றோங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அப்புறம் அவர் நான் இப்போ சொன்ன பாஜகவோட ஒரு கூட்டணி வைத்தாலும் கூட்டணி வைக்காட்டாலும் அவங்க பாஜக காரங்க தான், அதிமுக காரங்க. கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது பாஜக வழிகாட்டிலின் பிரகாரம் தான் ஆட்சி நடத்தினார். அப்போ கூட்டணி கிடையாது. 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி கிடையாதுங்க. அதிமுக கூட்டணி கிடையாது. ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே வந்தது. 4 ஆண்டு இருக்கும்போது கூட்டணிலாம் கிடையாது. ஆனா ஆட்சி பாஜக சொல்றது தானே இவங்க செஞ்சாங்க. நீட்ல இருந்து எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்க என்ன சொல்றோம் அதுதான் செஞ்சாரு. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில வச்சாருன்னா வைக்காட்டி என்ன. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு பிற்பாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இல்லாம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வச்சு தான் இயங்குனாங்க. ஆனால் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸோ அவங்க வந்து மோடி மற்றும் அமித்ஷா செயல்பாட்டின் பிரகாரம் தான் ஆட்சியை நடத்தினாங்க. அதனால நீங்க வெளியே பார்க்கறது சரியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள இருந்தாங்க, தோத்தாங்க. அங்கே நாங்கள் வெளியே வந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் இல்லை அப்படின்னு மீசம் இருக்கு. நாங்கள் திருப்பி உள்ளே போயிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு கொள்கையோ கோட்பாடு எதுவுமே கிடையாது. ஒரு பிழைப்புவாத அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறது. ஆனா ரெட்டையில இருக்கு, அதற்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குங்க. ரெட்டையில ஒன்று தாங்க இருக்கு. ரெட்டையில ஒன்று தான் இருக்குது. அதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாங்கி இருக்குது. அந்த ரெட்டலை அவர்கள்ட்ட இருந்த போது தான் அவர் போன 2021 தோத்தாங்க. 2019 நாடாளுமன்றத்தில் தோத்தாங்க. ரெட்டையில இருக்கும்போது தான் தோத்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தலைவராக பதவியேற்று முதல் தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் தோத்தாங்க. ரெட்டையிலோட தான் தோத்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் ரெட்டையில வச்சு தானே வந்தாங்க, தோத்தாங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் தோத்தாங்க. அப்புறம் உள்ளாட்சியில் தோத்தாங்க, இடைத்தேர்தல் தோத்தாங்க. இவ்வளோத்தையும் ரெட்டையில வச்சு தோத்துட்டு அப்போ ரெட்டையிலங்கிற பெரிய சக்தி இருக்குன்னா நீ என்ன ஜெயிச்சிருக்க இந்த 10 வருஷத்துல? இந்த அடுத்த 19 இது வரைக்கும் எது ஜெயிச்சிருக்க? தேர்தலில் டிடிவி தினகரன் எல்லாம் பெரிய வாக்கு வங்கியை பிரிச்சாரு எடப்பாடி. என்ன 30 தொகுதிகள்ல டிடிவியே தினே சிரிப்பாருங்க. டிடிவியே சிரிப்பாரு நினைச்சா. என்ன பெரிய வாக்கு வங்கி அவர் வச்சிருந்தாரு? 30 தொகுதியில் திமுக வர்றதுக்கு டிடிவி தான் காரணம். அதிமுக வாக்கு வங்கி உடைச்சாரு அப்படின்னு 19 சேர்ந்து தானே இருந்தீங்க. 2019 டிடிவி எல்லாம் இருந்தாருலாங்க. பெரிய பவர்ஃபுல்லா தானே இருந்தீங்க. என்ன பண்ணீங்க அப்ப? நீங்க
ஏதாவது எது எது சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. அப்புறம் டிடிவி எல்லாம் எங்களுக்கு ஒரு எதிரியே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க. டிடிவி எல்லாம் ஒரு எதிரியே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அப்ப அது உண்மையா? இது உண்மையா? அப்ப நான் இப்ப ஓபிஎஸ், டிடிஎஸ் இவங்கெல்லாம் நீங்க வெளிய போய் நின்னாங்கல்லங்க. நின்னு ஒண்ணுமே சோபிக்கலங்க. நீங்க அதாவது ஓட்ட பிரிச்சு இவ்வளவு பிரிச்சு எவ்வளவு ஓட்டு வாங்குனாரு? அத சொல்லுங்க. எவ்வளவு ஓட்டு வாங்குனாரு? எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தா அவருக்கு பாஜக கூட்டணில ஒரு மரியாதை இருந்திருக்கும். ஓபிஎஸ்க்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். இவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா இபிஎஸ் விடுவாரா? கூப்பிட்டுருப்பாரு உள்ள. இவங்க வெற்றியை நம்ம தோல்வியை இவங்க தீர்மானிக்கலன்னு இபிஎஸ்க்கு தெரியுது. அதனால தான் இவங்களை சீண்டவே இல்லை. இப்ப சட்டையை பிடிச்சி சேர்த்து விட்டுருக்கு. இபிஎஸ் உள்ள வந்து பாஜக கூட்டணியில் சேருவதில் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு விருப்பம் இருக்கு. இபிஎஸ்க்கு தான் விருப்பம் இல்லை. சட்டையை பிடிச்சி சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் வேணுமானு சேர்த்தாலும் அதுதான் அதோட நிலைமை. ஆனால் திரும்ப திரும்ப அதையே போட்டு கூட்டணி எல்லாம் ஒன்றும் தயாராகல. என்ன தயாராகுது? இப்போதான் தேமுதிமுக வெளியே வருது, திருப்பி பேசுகிறேங்கிறாங்க. ஏற்கனவே முடிவான கூட்டணி தாங்க இது. ஏற்கனவே பேசுறது. இப்போ என்ன கூட்டணி முடிவா இருக்கு? தினகரன் உள்ள போயிருக்காரு. அது ஒரு கூட்டணியா? ஓபிஎஸ் போறாரு. இது ஒரு கூட்டணியாங்க? இந்த கூட்டணி முடிவான கூட்டணி 2019 முடிவானதுங்க. இது இப்ப முடிவா இல்ல. திமுகவோட கூட்டணி முடிவாகி 7-8 வருஷமா ஆகுதுங்க. போன 2019 முடிவாகி இந்த இப்போ வரைக்கும் அதே கூட்டணி தான் போகுது. இதுல என்ன இருக்கு? சிக்கல் இருக்கு. இல்ல திமுக ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டா கொடுக்க வேண்டியதானே. இதுல எதுக்கு ஜனநாயக அமைப்பு தான்? அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும்னு எப்ப சொல்லியிருக்காங்க? அவங்க கொள்கை திட்டமே அது கிடையாதுங்க. இல்ல எல்லாரோடையும் அதிகாரத்தை பகிர்ந்து கிடையாது. அப்படி கிடையாது. அந்த கட்சியின் கோட்பாடு. திமுக எதற்காக ஆரம்பித்தது? ஆட்சியில் பங்கு கிடையாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. கட்சி அப்புறம் ஆரம்பிச்சு வச்சுட்டு திமுக கொடுப்பாங்களா? வாக்கு வங்கி வாங்குறதுக்கு வேண்டாம். நீ இல்லைன்னா போயிடு. அவங்க என்னங்க அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்களா என்னைக்காவது? இல்ல. 100 சீட்டு ஜெயிச்ச போது கூட கலைஞர் கூட்டணி ஆட்சி வைக்கல. அவங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு தானே அறிவிச்சு தானே. அதன் மூலமா தான் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. இல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு திமுக தானே இருக்கு. திமுகவும் இல்லங்க. நீங்க கேட்கறதுக்கு சோர்ஸ் கட்சியோட கட்டமைப்பு கூட்டணி ஆட்சின்னு இருந்தா தான் நீங்க கேட்க முடியும். அது இல்லாத போது நீங்க எப்படி கேட்க முடியும்? அதுக்கு என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சியா இருந்தா ஒரு சிக்கல் வந்து அது கூட்டணிகளே சேர்ந்து பொறுப்பேற்கும். அது முடியாது. ஐடியாலஜி ஒத்து போகாது. கூட்டணி கட்சிகளா இருக்கிறவர்களோடு ஆட்சியை நடத்த முடியாது. திமுகவால் ஆட்சியை நடத்த முடியாது. அது வந்து ஒன்றிய அரசுல இவங்க கூட்டமைப்பா இருப்பதன் மூலமாக இவங்க மாநிலத்துக்கு அதிகாரங்களை வாங்க முடியும் என்ற அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. திமுக வைத்திருக்கிற அந்த பிரத்யேகமான கொள்கை என்பது வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. தேசிய கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு சார்ந்தே இந்த 10% இடஒதுக்கீடுன்னு இருக்குங்க. அந்த 10% இடஒதுக்கீடு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க இந்தியாவில். திமுகவை தவிர கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும். அவங்களை எப்படி நீங்க வச்சு கூட்டணிக்குள்ள வைக்க முடியுங்க? 10% இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்பாங்க. இங்க தமிழ்நாடு அரசு கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சிக்கல் ஒத்துக்க முடியுமா? இவங்களால பண்ண முடியாது. அடிப்படை கொள்கைக்கு எதிரானது. அவங்க பண்ண முடியாது. காங்கிரஸ் மாநில சுயாட்சிக்கு எதிரான கோரிக்கைகளை அது நிர்பந்திக்கும். அது பண்ண முடியாது. அவங்க பண்ண முடியாது. விடுதலை சிறுத்தைகள் தான் நெருக்கமா இருக்குது. அவங்க கூட கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு போனவங்க. அது எப்படி இவங்க அது மேல் இவங்க ஒத்துக்க முடியுமா? இந்த வகையிலும் கூட்டணி கட்சிகளோட ஐடியாலஜியோட நெருக்கமா போக முடியாது. ஆட்சி நடத்துவது திமுகவுக்கு சிக்கல் உண்டு. அதனால் என்ன ஆனாலும் சரி, தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, கூட்டணி ஆட்சி இல்லை என்பது திமுகவின் அடிப்படை கொள்கை. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலுமே பேசுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க தாவேக்கா காட்டி திமுகவை அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தாவேக்கா காங்கிரஸ்ல இருக்கிற சில திமுக எதிர்ப்பாளர்களும் அதை பேசுறாங்க. அது அவங்களுக்கு தான் நஷ்டம். போன முறை 25 நின்னாங்க. இப்போ அவங்க வந்து நீங்க இருன்னு திமுக சொல்லல, நீங்க போகணும் அவங்க சொல்லல. இருக்கிறதும் போகிறதும் அமைதியா இருக்கிறது காங்கிரஸ் போகட்டுங்கிறதுக்காக இல்லைங்க. எந்த கட்சியும் திமுக எனக்கு தெரிஞ்சு 2018 ஆகஸ்ட் 28 தலைவரா வந்தார்ல திமுக தலைவர் ஸ்டாலின், அவர் காலத்துக்கு பிற்பாடு கூட்டணி அரசியல் பேசுறது வேற ஒண்ணா இருக்கு. அவர் வந்து கரெக்ட் ஐடியாலஜி சார்ந்து திமுக கூட்டணி அப்படிதான் உருவாக்குனாரு. விஜயகாந்த் உள்ள சேர்க்கவே இல்லை. பாமக உள்ள செல்வாக்கு பெற்ற கட்சி தான் இந்த ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சியை விடவும். ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு சீட்டை கொடுக்குறவங்க. அவங்க அந்த கட்சியெல்லாம் அவர் சேர்க்கவே இல்லை. மாற ஐடியாலஜி பாஜக எதிர்ப்பு கட்சிகளை மட்டும்தான் தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. வேற யாரையும் அவர் சேர்க்கவே இல்லை. 19 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தாரு. அவர் வந்து கூட்டணிக்குள்ளார 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் 21 சட்டசபை தேர்தலில் கூட யாருமே கூப்பிடலங்க. விஜயகாந்தை கூப்பிடல, பாமக கூப்பிடவே இல்லை. அதை விட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களே அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாங்க. 21 ஏங்க நான் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அவர் யாரையும் இருங்கன்னு சொல்ல, போகணும்னு சொல்ல. அவர் இருக்கிறாரு. அவர் கூட்டணியின் தொடர்ந்து விரும்புறாரு. உள்ள நீங்க சிக்கல் பண்ணிட்டு எனக்கு அப்படி இல்லை, சீட்டு பத்தல, கூட்டணி ஆட்சி வேணும்னு சொன்னீங்கன்னா போயிடுங்கிறது தான். நீங்க போறது தான் போ, இருக்கிறது தான் இரு, எனக்கு ஒன்றும் இல்லை நஷ்டங்கிறது அவங்க தான் அவரோட நிலைப்பாடு. இப்போ இந்த தேர்தல்ங்கிறது இலகுவா திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்துருமா, அல்லது நெக் டு நெக் போகுமா, அல்லது நிறைய பேர் சொல்றாங்க தொங்கு சட்டமன்றம்லாம் அமையும் விஜய். இதுவரை திமுக ஆரம்பித்த அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக வெற்றி இதுல இருக்கும், தீவிரமா இருக்கும். ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. 10 ஆண்டுகள் ஒண்ணுமே இல்லை.
அதுக்கே ஆட்சி கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு 2021 வந்ததுலேருந்து இந்த இந்த 5 ஆண்டுகள் நிறைவடையுது இல்லை, இந்த நலத்திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் அதை எல்லா கூட்டங்கள்லையும் பேசுகிறேன், எல்லா டிவி சேனல்லையும் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்குது. அதுதான் பலமான கூட்டணியாக இருக்குது. முதலமைச்சருக்கும் நலத்திட்டங்கள் கொண்டு வந்த மக்களுக்குமான, எளிய மக்களுக்குமான, குறிப்பாக பெண்களுக்கான திட்டத்தில் வாழ்க்கை தரம் ஒருபடி மேலே போயிருக்குங்க. ரொம்ப மிகைப்படுத்திலாம் சொல்லலை. நான் கூட்டங்களை கேட்கும் போதே சொல்லுவேன், நான் உங்ககிட்ட சாதாரணமாக கேட்குறேன், எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை. 4.5 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒப்பிட்டு சொல்லுங்கள். நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை. 4.5 வருஷத்துக்கு முன்னால் மழை தண்ணி தேங்குச்சுன்னா அது வடிகிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுன்னா 1 நாள் 2 நாள் தண்ணி போதா இல்லையா, போதுன்னு கத்துறாங்க. ரேஷன் கார்டில் 4.5 வருஷத்துக்கு முன்னால் கிடைத்த பொருள்களுக்கும் இப்பவும் வித்தியாசம் இருக்குதா, இருக்குது, கூடுதலாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து 1000 ரூபாய் வருது இல்லை, வாழ்க்கை தர பொருளாதாரத்தில் வீட்டு பெண்களுக்கு, உண்ணம் இல்லாத பெண்களுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக கிடைக்குது. 4.5 வருஷத்துக்கு முன்னால் பஸ்ஸு கட்டாயத்துக்கு நீங்கள் போவீங்க, மருத்துவமனைக்கு போகணுன்னாலும் இலவச அரசு மருத்துவமனைக்கு போகணுன்னா பஸ் காசு கொடுத்து போகணும். அங்கே ஒரு டீ கூட குடிக்க முடியாது. அப்போ கஷ்டப்பட்டு திருப்பி பஸ்ஸு காசு கொடுத்து வீட்டுக்கு வந்து தான் நீங்கள் ஏதாவது டீ குடிக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கடி இருந்தது. இன்றைக்கி பஸ்ஸுக்கு காசு கிடைக்குது, நாங்கள் போயிட்டு வரோம், டீ இல்லை வடை டிஃபன் கூட சாப்பிட்டு வரோம், என்கிட்ட பஸ்ஸு காசு இருக்குது, 1000 ரூபாய் பணம் இருக்குதுன்னு. பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு, துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க பெண்கள், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலைக்கு போகிறாங்க பெண்கள், சின்ன பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. என்ன சம்பளம் கிடைக்குன்றீங்க? 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க காலில் இருந்து. ரொம்ப 5000 6000 கூட சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதில் பாதி காசு பஸ்ஸுக்கே போயிடுங்க. 4.5 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி அந்த பஸ்ஸுக்கு போகிற காசு ஏறக்குறைய வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பஸ்ஸுக்கு போகிற காசு அப்படியே மிச்சமாகுது. பல்வேறு தளங்களில் உருப்படியே லெனின் தலைமையில் புரட்சி நடந்து அப்படியே வந்து சோசியலிச புரட்சி வந்துருச்சு. இங்கே வேறுபாடுகளே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு புரட்சிகர அரசியல் நிறைய பேர் பேசுகிறாங்க, அது இல்லையா இது இல்லையான்னு. என்ன சொல்றாங்க, இது கவர்மெண்ட் தானே காசு கொடுக்குது. என்னங்க எதுவாக இருக்கட்டுங்க, அந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னால் கொடுத்துதாங்கிறேன். எந்த கவர்மெண்ட் கொடுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்றிய அரசோட ஆதரவு இல்லாமல், நிதி இல்லாத போது இந்த அரசு செய்கிறதுங்கிறது அதோட சாமர்த்தியம். அதனால வாழ்க்கை தரம் ஆண்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு நான் சொல்றது, உழைக்கும் கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒரு ஆணுக்கும், கூலி தொழிலாளி மனைவிக்கும், கூலி தொழிலாளியாக இருக்கிற பெண்ணோட வாழ்க்கை தரம் முன்பை விட இப்பொழுது தரம் உயர்ந்திருக்கிறது. பட்டினி சாவுகளே தமிழ்நாட்டில் கிடையாது. கல்வியின் தரம் உயர்ந்திருக்கு. அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வியின் தரம் உயர்ந்திருக்கிறது. கல்லூரியின் தரம் உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து தான் இந்தியாவின் முகங்களாக கல்வியில பல பேர் போறாங்க. விளையாட்டுல இந்தியாவின் முகமாக தமிழ்நாட்டில இருந்து பல பேர் போறாங்க. செஸ் போட்டி, கேரம் போர்டு போட்டின்னு வாங்கி குவிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் முகமும் உயர்ந்திருக்குது, மக்களோட வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்குது. இதோடு திமுகவும் உயர்ந்திருக்குது. நல்லா அதிமுக என்ன சொல்லு, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் இப்ப அதிமுக சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களா? சீரழிஞ்சு போய் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒப்பிட்டு பாருங்க. இதே கட்சிக்கு வாங்க, இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னால திமுக வெற்றி பெறுகிற முகமா இருந்தது, ஜெயிச்சது, சட்டமன்ற சபையில் ஜெயிச்சிருச்சு. ஆனா 5 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அதிமுகவோட நிலைமை, பாமகவோட நிலைமை, தேமுதிமுக எதிர்கட்சிகள் நிலைக்கும் இன்றைய நிலை ஒப்பிட்டு பாருங்க. என்னவா இருக்குது? பின்னால போயிடுச்சு. அதிமுக கடந்த 2021 இருந்ததை விடவும் மிக கீழே போயிடுச்சு. கட்சி கட்டுமானம் உடஞ்சி போச்சு. செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, அவரு போயிட்டார் இவரு போயிட்டாருன்னு கட்சிக்குள்ளார தொண்டர்கள் பலவீனமா இருக்குது, கட்சியும் பலவீனமா இருக்குது. பிரதான கட்சியா இருக்கிற அதிமுக, அதுக்கப்புறம் பாமக பிரதானமான எதிர்கட்சி வட மாவட்டங்கள்ல, அதுல அப்பா மகனுக்குள்ளே சண்டை, அது டேமேஜ் ஆயிருக்குது. தேமுதிமுக பாத்தீங்கல்ல, ஆளே வரல மனு வாங்குறதுக்கு. விஜயகாந்த் இருக்கும்போதே தேமுதிமுக செல்வாக்கு பெற்று 60 தொகுதியில் மட்டும்தான் நின்னாங்க. 21ல் விஜயகாந்த் மொத்தம் வந்து 60 தொகுதியில மட்டும்தான் நின்னாங்க 21 எலெக்ஷன்ல. அங்க ஏன்னா நம்ம 60 தொகுதியில செல்வாக்கு இருக்கிற, மற்ற தொகுதியில் இல்லைன்னு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. தேமுதிக செல்வாக்கா இருக்கிற 60 தொகுதியில் நின்று தொகுதிக்கு 3000 ஓட்டு தான் வாங்கினாங்க, டெபாசிட் காலி. அப்பவே அப்படி விஜயகாந்த் இருக்குது. இப்போ அதுவும் இல்லைங்கிறதுனால தான் தேமுதிமுக அளவுலத்தில் யாருமே இல்லை, போறதுக்கு இல்லை. அப்ப இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா திமுக 2021 இருந்ததை விடவும் இந்த 4.5 ஆண்டு ஆட்சியின் சாதனைங்கிறது பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்குது. அப்போ நான் எதை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம், நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க, நீங்க கணக்கெடுத்து பாருங்க. ஒப்பீட்டளவில் திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறும். ரெட்டை இலைன்னு சொன்னீங்களா, ரெட்டை இலைன்னு, ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்ட பெண்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவது தயாராக இருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்ட பெண்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்கிறாங்க. மாறிடுச்சு. அதான் ரெட்டை இலை செல்வாக்குங்கிறது இருந்தே 4 லட்சம் ஜெயிக்கல. இப்போ ரெட்டலையே இப்போ பலவீனமாக தான் இருக்குது. அது இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாதுங்கிறது இருக்குது. அப்போ ஒப்பீட்டளவில் கட்சிகள் பலவீனமாக இருக்குது, திமுக வளர்ந்துருக்குது, நலத்திட்டங்கள் செல்வாக்கு பெற்றிருக்குது, ஆட்சி மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது, திமுக உயர்ந்திருக்குதுங்கிற முடிவு. இதில் புதுசாக
இவங்களால பண்ண முடியலங்கிறதான் விஜயை கொண்டு வந்து உள்ள சொருகி விஜய் வந்துருச்சுன்னா போயிடும், விஜய் வந்தா போயிடும் அப்படிங்கிறது கண்ணோட்டத்தை உருவாக்குவாங்க. இப்போ இதுல இன்னொரு பெரிய அரசியல் என்ன முன்வைக்கப்படுதுன்னா, விஜய் விசஸ் உதயநிதி. நாளைக்கு இவங்க 2 பேருக்கு இடையில தான் அரசியலே நடக்கும். அதற்கான யுக்திகள் தான் இப்பயில இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல அது அவர் விஜய்க்கு வேணுமோ அது நோக்கமா இருக்கலாம். உதயநிதிக்கு அது எண்ணமே கிடையாது. இன்னொன்னு உதயநிதிக்கு இருக்கிற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தின் ஒரு புள்ளி கூட விஜய் கிட்ட கிடையாது. பயந்தாங்கொள்ளி விஜய். உதயநிதிக்கு பயமே கிடையாதுங்க. நான் தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்கிறேன். அவர் அரசியல் நடவடிக்கை பார்த்துருக்கிறேன். அவரு எப்படி இந்த சனாதன எதிர்ப்பு மட்டும் இல்ல, சனாதன எதிர்ப்பின் போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டாருங்க. இந்தியாவே அவருக்கு எதிராக நின்றுது தெரியுமில்ல. இந்தியா முழுக்கவே அவருக்கு எதிராக இருந்தது. தமிழ்நாட்டில் கூட கட்சிக்குள்ள கூட அவர் பெரிய ஆதரவு இல்லைங்க. கட்சிக்குள்ள கூட தேவையில்லாத சிக்கல்னு மூத்தவங்க கருதுனாங்க. தனிமைப்படுத்தப்பட்டார் அவரு. அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட சிபிஎம் சேர்ந்த தாமியஸ் தான் நடத்துனாங்க. சிபிஎம் சப்போர்ட் பண்ணல. அகில இந்தியாவில் காங்கிரஸ் கூட எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிபிஎம் ஆதரவு அவர்களை விட்டு ஓடிட்டாங்க. தாமியஸாவில் இருக்கிற சில பிரமுகர் மட்டும் அதை வந்து சப்போர்ட் பண்ணாங்களே தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் பெருசாக களத்துக்கு வரல. யாருமே ஆதரவு இல்லைங்க. டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இவருக்கு எதிராக பேசுகிறாங்க. மோடி பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கு உதயநிதியை கார்னர் பண்ணும்போது நான் கூட பயந்து இவ்வளோ எதிர்ப்பு வருது பயப்படவே இல்லைங்க. அவர் மன்னிப்பு கேட்க உறுதியாக நின்னாரு. அவ்வளோ தைரியமா இருக்கிற நீதிபதியை விமர்சிச்சிருந்தாங்க. நீதிபதிகள் கூட அவர் கார்னர் பண்ணி பேசுறாங்க. அது போக கூட்டணி கட்சி காங்கிரஸோட தெலுங்கானா முதலமைச்சர் இருக்காருல்ல, தெலுங்கானால பிரச்சாரம் நடக்குது, சட்டசபை தேர்தல் நடக்கும்போது இந்த ரேவந்த் ரெட்டி அன்னைக்கு உதயநிதிக்கு எதிராக பேசுறாரு. சனாதனத்துக்கு எதிராக பேசுற உதயநிதி எச்சரிக்கிறேன் ரேவந்த் ரெட்டி பேசினார். ஆனா இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி உதயநிதி ரசிகராயிட்டாரு. இன்னைக்கு இவர் நல்லா செயல்படுறாருன்னு. அப்போ இந்தியாவே ஒரு பக்கம் உதயநிதி, இந்த ஒரு பக்கம் இந்தியா முழுக்க சங்கிகள் அப்படின்னு நின்ன போது கூட உதயநிதி பயப்படவே இல்லைங்க. துணிச்சலா நின்னாரு. எவ்வளோ நெருக்கடி, இன்னைக்கு அவருக்கு பாஜக எவ்வளோ நெருக்கடி கொடுக்கவே இல்லை. ஆனால் விஜய் கதையை நினச்சி பாருங்க. பாஜகன்னு பேர் சொல்லே பயந்து நடுங்குகிற விஜய் எங்க பாஜக இந்தியா முழுக்க எடுத்துட்டு தலையை வெட்டுவேன் அதை வெட்டுவேன்னு எல்லாரும் நின்னும்போது தனியாக ஒரு போர் வீரனை போல் நின்ன உதயநிதி எங்க. அதனால ஒப்பிட்டு பேசுறது கிடையாது. பயந்தான் பனையூரில் பயந்து பதுங்கி படுத்து கிடக்கிற விஜயை கொண்டாந்து பயமே இல்லாமல் அஞ்சாமல் பாஜகவோட போர் செய்கிற உதயநிதியோட ஒப்பிடுவது என்பது தமிழ் மக்களுக்கு இழிவானது. ரொம்ப நன்றிண்ணே. திமுக, அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி இது பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாத்தையும் ரொம்ப விலாவரியாக டீகோட் பண்ணி பேசிட்டீங்க. குறிப்பாக அந்த கூட்டணி பங்கீடு, அதிகாரத்தில் பங்கு கேட்குற காங்கிரஸ்காரர்கள் உங்கள் பேட்டியை பார்த்து ஒரு தெளிவடைவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நன்றி. நன்றி மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.